Hi everyone. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இந்த 5 மார்க் இருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் அப்படினு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நம்ம ஆக்சியல் லைன் அப்படினு பார்த்திருப்போம். அதுக்கு அடுத்து இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு 5 மார்க் அப்படினா இந்த ஈக்குவட்டோரியல் plane. So electric field due to an electric dipole at a point on the equatorial plane. So அந்த ஆக்சியல் லைன் பார்த்திருப்பீங்க. So அதே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு டெரிவேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். டூ டிஃப்ரெண்ட் சார்ஜஸ், இட் மே பி பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவ். அந்த ரெண்டு சார்ஜுமே செப்பரேட்டட் பை எ ஃபைனைட் டிஸ்டன்ஸ். ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபைனைட் டிஸ்டன்ஸ், அதாவது நமக்கு தெரிஞ்ச டிஸ்டன்ஸ், அது கிட்ட இருக்கலாம் இல்லை தூரமாக இருக்கலாம். அப்போ அந்த ரெண்டு சார்ஜுமே ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த ரெண்டு சார்ஜுக்குமே அட்ராக்ஷன் இருக்கும். வித் சேம் மேக்னிடியூட், இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். சேம் மேக்னிடியூட், ஓகேவா? மேக்னிடியூட் அப்படின்றப்போ நம்ம லென்த் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, எனக்கு இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது, அதே மாதிரி இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது. இந்த சார்ஜ் நெகட்டிவ், இந்த சார்ஜ் பாசிட்டிவ். இந்த ரெண்டு சார்ஜுக்குமே அட்ராக்ஷன் கண்டிப்பாக இருக்கும், ரைட்டா? அந்த ரெண்டு சார்ஜுமே செப்பரேட்டட் பை அ ஃபைனைட் டிஸ்டன்ஸ். அதுதான் நம்ம எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சேம் மேக்னிடியூட் சொன்னீங்களே சார் அப்படின்னா, இப்போது இந்த ரெண்டு சார்ஜுக்குமே இதுதான் மிட் பாயிண்ட்னு வச்சுப்போம். இதனுடைய டிஸ்டன்ஸ் ஏ அப்படின்னா இதனுடைய டிஸ்டன்ஸும் மிட் பாயிண்ட்லேருந்து ஏ தான். இதுதான் ஃபைனைட் டிஸ்டன்ஸ், அதாவது சேம் மேக்னிடியூட். அப்போ இந்த ரெண்டு சார்ஜுக்குமே அட்ராக்ஷன் இருக்கிறது, அந்த ரெண்டு சார்ஜுமே ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா அதுதான் நம்ம எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னு சொல்லுவோம். டை அப்படின்றது ரெண்டு, போல் அப்படின்றது டிஃப்ரெண்ட் சார்ஜஸ் ஆர் டிஃப்ரெண்ட் அந்த நம்ம நார்த்து சவுத் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அதை நம்ம தேர்ட் லெசனில் பார்ப்போம், சரியா? ஸோ அதை ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அப்போது ஒரு நெகட்டிவ் சார்ஜ் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் செப்பரேட்டட் பை எ ஸ்மால் டிஸ்டன்ஸ், அதை தான் நம்ம எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த மிட் பாயிண்ட்லேருந்து இது ஏ அப்படின்னா இதனுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? 2a. வெரி குட், 2a, ரைட்டா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆக்சியல் லைனுக்கு நம்ம என்ன எடுத்திருப்போம் அப்படின்னா, இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நேராக ஒரு பாயிண்ட்டை நம்ம இமேஜினரி நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்டில் நமக்கு எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது எலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். அதுதான் நம்ம ஆக்சியல் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஈக்குவட்டோரியல் பிளேன் அப்படின்னா இந்த ரெண்டு சார்ஜுக்குமே ஈக்குவலான, நல்லா கவனிச்சுக்கோ, ஈக்குவலான ஒரு டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ண போகிறோம். அப்போ இந்த ரெண்டு சார்ஜுக்குமே ஈக்குவலான டிஸ்டன்ஸ் இங்கே இருக்குன்னு வச்சுப்போம். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இங்கே நம்ம எடுத்தோம் அப்படின்னா இது வேறு டிஸ்டன்ஸ், இது வேறு டிஸ்டன்ஸ், புரிஞ்சிருக்கும். அப்போது இது ரெண்டுத்துக்கும் சென்டராக ஒரு பாயிண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இமேஜினரியாக அந்த பாயிண்ட்டில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லை எவ்வளோ எலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த பாயிண்ட்டை நான் ஏ அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுப்போம், சரியா? இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் வந்து பி. இது நெகட்டிவ் சார்ஜ், இது பாசிட்டிவ் சார்ஜ். அப்போது எழுதியாச்சு. நான் செலக்ட் பண்ண அந்த இமேஜினரி பாயிண்ட்டை சி அப்படின்னு சொல்கிறேன், சரியா? நான் சொன்னேன் சேம் மேக்னிடியூட் அப்படின்னு, ஞாபகம் இருக்கா? அப்போ இதுலேயும் அதே கான்செப்ட் தான். இந்த பாயிண்ட்டை நான் சி சொல்லிட்ட பிறகு இந்த சார்ஜுக்கும் இந்த நம்ம செலக்ட் பண்ண பாயிண்ட்டுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா அதே சேம் டிஸ்டன்ஸ் தான் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கும் இருக்கும், சரியா? அப்போ சேம் டிஸ்டன்ஸ் அப்படின்றப்போ இந்த சார்ஜ் இங்கே எவ்வளோ அட்ராக்ஷன் இருக்கோ அதே அட்ராக்ஷன் தான் இந்த சார்ஜுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இருக்கும், ஏன்னா சேம் டிஸ்டன்ஸ். புரிஞ்சிருக்கும் இல்லையா? அப்போது இந்த மிட் பாயிண்ட் நான் சொன்னேன் இல்லையா, ஈக்குவட்டோரியல் பிளேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஸ்டன்ஸை நான் என்ன சொல்கிறேன், ஆர் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறேன். நமக்கு இந்த பேசிக் புரிஞ்சதுன்னா டெரிவேஷன் புரிஞ்சிடும், ரொம்ப ஈஸியான ஒரு வே தான். அப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் செப்பரேட்டட் பை அ டிஸ்டன்ஸ் 2a, பாயிண்ட் ஏ பாயிண்ட் பி இமேஜினரி பாயிண்ட் சி, ரைட்? ஸோ அப்போ இதில் ஈக்குவட்டோரியல் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஆர் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ இதிலேருந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, இந்த சார்ஜ் வந்து ப்ளஸ் இல்லையா, அந்த ப்ளஸ் வந்து இப்படியே போகுதுன்னு வச்சுப்போம் இங்கே, சரியா? நான் என்னன்றதை நான் சொல்கிறேன், பொறுமையை வெயிட் பண்ணுங்க. அப்போ இந்த சார்ஜ் அப்படின்றப்போ ப்ளஸ்ஸாக இருந்தது அப்படின்னா அது வந்து வில் ரிப்பல் இல்லையா? ஸோ ப்ளஸ் சார்ஜ் அப்படின்றப்போ இது ப்ளஸ் ரிப்பல் ஆகிடும், சேம் சார்ஜ் ரிப்பல். அப்போ இங்கே ப்ளஸ் சார்ஜ் அப்படின்றப்போ இது மைனஸ் அப்படின்றப்போ இதில் கண்டிப்பாக அட்ராக்ஷன் இருக்கும்,
கரெக்டா? அப்போ இதை நம்ம என்ன சொல்லலாம்? மைனஸ் இ அப்படின்னு சொல்கிறோம். மைனஸ் இ. ஸோ இந்த இடத்துல நம்ம ரெண்டு காம்பனண்ட்டை பிரிக்க போகிறோம். ஒன்று வந்து ஹரிசாண்டல் காம்பனண்ட், இன்னொன்று வந்து வெர்டிக்கல் காம்பனண்ட். ஸோ வெர்டிக்கல் காம்பனண்ட்டை நம்ம சைன் தீட்டா அப்படின்னு சொல்லுவோம், ஹரிசாண்டல் காம்பனண்ட்டை நம்ம காஸ் தீட்டான்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போது இந்த பாயிண்ட்டுக்கு பார்த்தோன்னா இதுதான் நமக்கு வெர்டிக்கல். கரெக்டாக? இதுதான் நமக்கு வெர்டிக்கல். அப்போது இது எனக்கு ப்ளஸ் இ, அதே தான் மேலே போகிறது ப்ளஸ் இ, கீழே வர்றது மைனஸ் இ. ரைட்? ஸோ அப்போது இந்த இடத்துல நம்ம வெர்டிக்கல் காம்பனண்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம்? சைன் தீட்டா. அப்போ இ சைன் தீட்டா மைனஸ் இ சைன் தீட்டா. சரியா? ஸோ இந்த இடத்துல அப்போ இதுதான் நம்ம ஆப்போசிட் சார்ஜ் அப்படின்றனால அதை நம்ம கேன்சல் பண்ணிவிடுவோம். ரைட்டா? ஸோ ஆப்போசிட் சார்ஜஸ் வில் பி கேன்சல்டு இல்லையா? ஸோ ரெண்டுமே சேம் தான், பட் ஆப்போசிட் சார்ஜ் அப்படின்னு நம்ம கேன்சல் பண்ணோம். அதாவது +2 -2 அப்படின்றது என்ன? 0. அந்த மாதிரி. அப்போ இதனுடைய ரிசல்டன்ட், அப்போ இந்த சார்ஜுக்கு நம்ம ஹரிசாண்டல் எடுக்கும்போது இந்த சார்ஜை நம்ம டோட்டலாக எங்கே போடுவோம் அப்படின்னா டோட்டல் சார்ஜ் நமக்கு இங்கே வந்துடும், இ டோட்டல். ரைட்டா? ஸோ அப்போ அதே ப்ளஸ்ஸு அதே மைனஸ், ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு, இது ஆப்போசிட் சார்ஜ் கேன்சல் ஆகிடுச்சு. இதுவும் ஆப்போசிட் சார்ஜ் நமக்கு கேன்சல் ஆகணுமே சார் அப்படின்னு உங்களுக்கு வரலாம். ஸோ நான் என்ன அப்படின்றத சொல்கிறேன். திஸ் இஸ் ஆப்போசிட் டு ஈச் அதர். ஆனால் இது ஆப்போசிட் கிடையாது, ஹாரிசாண்டல். அப்போ இதை நம்ம காஸ் தீட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஏன் காஸ் தீட்டா? பிகாஸ் இட் இஸ் ஹரிசாண்டல் அப்படின்றதுனால காஸ் தீட்டா. சரியா? ஸோ அப்போ இது காஸ் தீட்டா. அப்போ இந்த டேர்ம் நான் என்ன சொல்கிறேன்? ப்ளஸ் இ ப்ளஸ் காஸ் தீட்டா. இது வந்து மைனஸ் இ காஸ் தீட்டா. சரியா? அப்போ இதனுடைய டோட்டல். உங்களுக்கு இன்னமும் கன்ஃபியூஷன் வரலாம், எப்படி சார் எனக்கு மேலே ப்ளஸ் கீழே மைனஸ் அப்படின்ற உங்களுக்கு தாட் வந்தது அப்படின்னா நான் இங்கே சொல்கிறேன் பாருங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட். நம்ம கிராஃப் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம கிராஃபில் என்ன பண்ணுவோம்? ஜாமெட்ரி போடும் போதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். கிராஃபாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி கிராஃபில். ஸோ அப்போ இதை நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துருப்போம், இதை ஒய்ன்னு எடுத்துருப்போம். இது என்ன எடுத்துருப்பீங்க? மைனஸ் எக்ஸ், இது மைனஸ் ஒய். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த பாயிண்ட் இருக்குது, இந்த பாயிண்ட் இருக்குது, இந்த பாயிண்ட் இருக்குது, இந்த பாயிண்ட் கிடையாது. ஆமாவா? அந்த மாதிரி தானே இருக்குது. அப்போது இது மேலே இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பாசிட்டிவ். அப்போ நான் மேலே இருக்கிறத பாசிட்டிவ் சொன்னானா, கீழே வர்றது இந்த பக்கம் வர்றது எல்லாமே நமக்கு நெகட்டிவ். அப்போ கீழே வர்றது எல்லாமே நெகட்டிவ் சொல்லிட்டேன்னா அவ்வளோதான். இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ரைட்? ஸோ இதுதான் மெத்தடு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த டைபோல் மூமெண்ட் வந்து இஸ் மூவிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன் திஸ் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது பி வெக்டார் அப்படின்னு. ஸோ பி வெக்டார் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, இட் ஹஸ் சம் பர்டிகுலர் டைரக்ஷன். ஸோ இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது. ஸோ இந்த ப்ளஸ் சார்ஜுக்கு இப்படி ஆப்போசிட்டில் மூவ் ஆகுது. சரியா? ஸோ அப்போ இப்படி மூவ் ஆகும்போது இதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? நம்ம அந்த கூலும்ஸ் லால நம்ம படிச்சிருப்போம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு, ரைட்டா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு விச் இஸ் ஈக்குவல் டு 1/4, ரைட்? ஸோ 1/4πε0 Q/r² அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? r² அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா அந்த சார்ஜஸ் தான். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நமக்கு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் எவ்வளோ அட்ராக்ஷன் இருக்கும் அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம். அப்போ இந்த இடத்துல நம்ம வெர்டிக்கல் காம்பனண்ட்டை டெலீட் பண்ணியாச்சு, அதாவது கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஹரிசாண்டல் காம்பனண்ட் அப்படின்றப்போ இதை நம்ம ஆட் பண்ணணும். அப்போ இ டோட்டல், ரைட்? ஸோ இ டோட்டல் விச் இஸ் ஈக்குவல் டு இ, நான் சொல்கிறேன் பாருங்கள், இ ப்ளஸ் சார்ஜ் ப்ளஸ் இ மைனஸ் சார்ஜ், அப்படி தானே? ஸோ இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ், இரண்டுத்தையும் நான் ஆட் பண்ணுறேன். அதை தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்டெப்பை நான் எக்ஸ்ட்ரா இன்க்ளூட் பண்ணுவேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ இ ப்ளஸ் அப்படின்றப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? இ ப்ளஸ், ரைட்? ஸோ இ ப்ளஸ் அதனுடைய ஃபீல்டு எவ்வளோ? காஸ் தீட்டா. வெரி குட், காஸ் தீட்டா. நான் சொல்லியிருக்கேன் இந்த பி, ரைட்? ஸோ இந்த மூமெண்ட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குதுன்னு சொன்னேன். அப்போ பி வெக்டார் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்றனால இங்கே மைனஸ். அப்போ இது எனக்கு அதே தான், ப்ளஸ் தான், அதே தான் ஆட் பண்ண போகிறேன்ப்பா. அப்போ இ மைனஸ், ரைட்? ஸோ அதே காஸ் தீட்டா, அது பி வெக்டார் தானே, அப்போ ஆப்போசிட் டைரக்ஷன் இல்லையா? அப்போ இந்த இடமும் எனக்கு மைனஸ் ஆகிடும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்மளுடைய வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? இந்த வேல்யூ நான் சொல்லியிருப்பேன்,
எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்றப்ப சேம் மேக்னிடியூட் அப்படின்னு ஒரு வேர்டை யூஸ் பண்ணியிருப்பேன். சேம் மேக்னிடியூட் அப்படின்றப்போ அந்த E ப்ளஸ் மேக்னிடியூட் which is equal to E minus magnitude. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? இதே தான் நான் எழுத போகிறேன். 1/4 pi epsilon naught q by r ஸ்கொயர். அந்த r ஸ்கொயர் அப்படின்றது என்ன? ஒரு ரெண்டு சார்ஜுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை தான் நம்ம r ஸ்கொயர் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் கூலும்ஸ்லால். அப்போ இதில் எனக்கு என்ன டிஸ்டன்ஸஸ் இருக்குது அப்படின்றது கேள்வி உங்கள் மனசில் வந்ததுன்னா, இந்த பாயிண்ட்டுக்கும் நம்ம செலக்ட் பண்ண பாயிண்ட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ், இதனுடைய டிஸ்டன்ஸ் என்ன? இந்த பாயிண்ட்டை நம்ம பின்னு சொன்னோம், இந்த பாயிண்ட்டை சின்னு சொன்னோம். அப்போ ஆர் ஸ்கொயர் அப்படின்றப்போ பிசி ஸ்கொயர், இது பிசி ஸ்கொயர், ரைட்? அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏசி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரெண்டுமே சேம் தான், எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ அப்படி இல்லைன்னா நான் சும்மா சொல்கிறேன், ரைட்டா? ஸோ அப்படி இல்லைன்னா ஏசி ஸ்கொயர், ரெண்டுமே சேம் தான், நம்ம அதை தான் நம்ம ஈக்குவல் பண்ணியிருப்போம். அப்போ இந்த பிசி ஸ்கொயர் இல்லைன்னா ஏசி ஸ்கொயரை நம்ம என்னன்னு சார் டிஃபைன் பண்ணணும் அப்படின்றத நான் இப்போ இங்கே சொல்கிறேன், ரைட்? ஸோ அப்போ அந்த பிசி ஸ்கொயர், பிசின்றது என்னது? இது. இல்லைன்னா ஏசின்றது இது. ரெண்டுமே சேம் தான், எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது, பிகாஸ் இட் இஸ் சேம் மேக்னிடியூட். அப்போ பிசி ஸ்கொயர் அப்படின்றது என்ன? நம்ம மேக்ஸில் படிச்சிருப்போம், ஹைப்போட்டெனியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போ ஹைப்போட்டெனியூஸ் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ஸ்கொயர் ப்ளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர். அப்போ ஹைப்போட்டெனியூஸ் அப்படின்றது லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் கிடையாதா? சாரி, ஆமாவா? அப்போது லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் இது தான். அப்போ இதுதான் பிசி, பிசி ஸ்கொயர் ஹைப்போட்டெனியூஸ். இதனுடைய அட்ஜசன்ட் எது? இது, ரைட்டா? ஸோ இந்த ஆங்கிளுக்கு அட்ஜசன்ட் இது, இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் இது. அப்போ அட்ஜசன்ட் என்ன? ஏ. அப்போ ஏ ஸ்கொயர், ஏன்னா அட்ஜசன்ட் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர், ப்ளஸ் இதுக்கு ஆப்போசிட் என்னது? ஆர். அப்போ ஆர் ஸ்கொயர், கரெக்டா? அப்போது இந்த டேர்மை நம்ம எப்படி எழுதுகிறோம் பாருங்கள். மேக்னிடியூட் ஆஃப் இ, மேக்னிடியூட் ஆஃப் மைனஸ், அதாவது ப்ளஸ் சார்ஜ் மைனஸ் சார்ஜ், விச் இஸ் ஈக்குவல் டு 1/4 pi epsilon naught, ரைட்டா? ஸோ 1/4 pi epsilon naught அந்த q, ரைட்? ஸோ நம்ம ரெண்டுமே சார்ஜஸ் தான் சேம் சொல்லிட்டோமே, பிகாஸ் இட் இஸ் சேம் மேக்னிடியூட் அப்படின்றனால, இல்லையா? அப்போ சேம் டைப் ஆஃப் அட்ராக்ஷன் தான் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் இங்கே பிசி நான் செலக்ட் பண்ண பதிலாக நீங்கள் ஏசி செலக்ட் பண்ணாலுமே அதுதான் வரும். ஸோ அட்ஜசன்ட் ஆப்போசிட், ஆப்போசிட் ஆர், அட்ஜசன்ட் ஏ, ரெண்டுமே சேம் தான், சேம் மேக்னிடியூட் அப்படின்றனால. அப்போ இந்த டேர்ம் நம்ம எப்படி எழுதுறோம்? இன்ஸ்டெட் ஆஃப் பிசி ஸ்கொயர் ஆர் ஏசி ஸ்கொயர், நான் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இது புரிஞ்சிருக்கும் எப்படி வந்திருக்கு அப்படின்னு நம்ம புக்கில், ரைட்டா? ஸோ முடிஞ்சது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஸோ ரெண்டு சார்ஜஸுமே கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த கண்டுபிடிச்ச அந்த வேல்யூவை டைரெக்டாக நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எதில்? இதில். அதாவது நம்ம இ டோட்டல் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ ப்ளஸ் காஸ் தீட்டா பி வெக்டர் மைனஸ் இ மைனஸ் சார்ஜ் அந்த காஸ் தீட்டா பி வெக்டர் சொன்னோம் இல்லையா? ஸோ அதில் நம்ம டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ இ டோட்டல், ரைட்? ஸோ இ டோட்டல், ஸோ இ டோட்டல் விச் இஸ் ஈக்குவல் டு அந்த சார்ஜ். அப்போ மைனஸ் 1/4 pi epsilon naught அதே q by a ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர், ரைட்டா? ஸோ மைனஸ் சார்ஜ் இது, அப்புறம் காஸ் தீட்டா, நம்ம இது மட்டும் தான் எழுதணும், ப்ளஸ் மட்டும்தான், அதாவது இந்த சார்ஜ் மட்டும் தான் எழுதணும். நமக்கு இன்னும் இந்த காஸ் தீட்டா பி வெக்டர் இருக்கு இல்லையா? ஸோ அதை நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ண போகிறோம். அப்போ காஸ் தீட்டா பி வெக்டர் மைனஸ், ரைட்? ஸோ நம்ம இந்த மைனஸ் அதே தான், அந்த ஈயோட சார்ஜஸோடைய வேல்யூ என்ன தான், அதே தான் இல்லையா? 1/4 pi epsilon naught q by r ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அதே காஸ் தீட்டா பி வெக்டர். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். -2 என்னது? -4. அப்போ இது ரெண்டுமே சேம் டேர்ம் தான். அப்போ நம்ம சிம்பிளாக எப்படி ஆட் பண்ணிடலாம்? ஒரே இதில் முடிஞ்சிடும். அப்போ 2, ரைட்? ஸோ 2q, புரிஞ்சிருக்கோம் இல்லையா? ஸோ -1 என்ன? -2. அதை தான் நான் பண்ண போகிறேன். அப்போது -2, ரைட்? ஸோ இது ஒன்று, இது ஒன்று, -2. இந்த q அப்படியே தான் இருக்குது. 4 pi epsilon naught
ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் அப்படியே தான் எழுதுகிறேன், எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஆர் ஸ்கொயர் அதே காஸ் தீட்டா பி வெக்டர். அப்போ காஸ் தீட்டா பீஸ் பி வெக்டர். ரைட்டா? புரிஞ்சிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த காஸ் தீட்டாவோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். காஸ் தீட்டா அப்படின்றது என்ன? சின்ன சின்ன ட்ரிக்னாமெட்ரி தான். ஸோ காஸ் தீட்டா அப்படின்றது என்னது? அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டெனஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம புக்கில் இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ கரெக்டாக அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அப்போ காஸ் தீட்டா அப்படின்றது என்ன? அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டெனஸ். அப்போ இதை நம்ம காஸ் தீட்டா எடுத்தோம் அப்படின்னா இதனுடைய அட்ஜசன்ட் என்ன? ஏ. ஹைப்போட்டெனஸ் என்ன? இது. அப்போது அட்ஜசன்ட் என்னது? ஏ. ஹைப்போட்டெனஸ் நம்ம எங்கே பார்த்தோமே, இங்கே இல்லையா? ஸோ ஹைப்போட்டெனஸ் ஸ்கொயர்னா இது என்னது? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். அப்போ வெறும் ஹைப்போட்டெனஸ் அப்படின்னா இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் போயிடும். அப்போ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். பொறுமையாக பாருங்கள் இது சரியா? ஸோ அப்போ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். புரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ ஹைப்போட்டெனஸ் ஸ்கொயர் அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். வெறும் ஹைப்போட்டெனஸ் மட்டும்தான் தேவை. அப்போ இந்த ஸ்கொயர் எப்படி போச்சுன்னா ரூட் ஆகிடும். ரூட். ஓகேவா? ஸோ அப்போ இந்த டேர்மை நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். இங்கே அப்படியே நம்ம டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்ப்பா, வேறு எதுவுமே இல்லை. அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இந்த வேல்யூ, சாரி இந்த காஸ் தீட்டாக்கு பதில் இது. ஓகேவா? என்ன மாறும் பாருங்களேன், -2q. அதே தான், இதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது, கடைசி வரைக்கும் அப்படியே தான் எழுத போகிறோம். எப்சிலான் நாட் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். ஓகேவா? இந்த காஸ் தீட்டாக்கு பதிலாக இது என்னது? ஏ டிவைடட் பை ஏ. இது ஏ டிவைடட் பை இந்த ரூட் ஆஃப் நான் எப்படி எழுதுகிறேன் பாருங்களேன், உங்களுக்கு தெரியும் எழுதுறது. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் 1/2 அப்படின்னு எழுதலாம். கரெக்டாக? ஸ்கொயர் ரூட்டை நம்ம அப்படியே எழுதலாம் இல்லையா? ஸோ அப்போ ப்ளஸ் இந்த பி வெக்டர் அப்படி எழுதுறேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள், நார்மல் கேல்குலேஷன் தான். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். போர்டு சின்னது, ஸ்கூலில் இருந்தானா டக்கு டக்குன்னு போட்டுடலாம். ரைட்டா? ஸோ இப்போ இந்த -2 இது எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 2 பாயிண்ட் இருக்கு இல்லையா, இது ரெண்டை மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். சின்ஸ் இங்கே பாருங்கள், இப்போ நான் இங்கே எழுதுகிறேன். இப்போ உங்ககிட்ட வந்து எக்ஸு இன்ட்டு x2 அப்படி இருக்குன்னா எப்படி எழுதுவீங்க? x³ விச் மீன்ஸ் இங்கே x⁻1 இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ x³ அப்படின்னு எழுதிடுவோம். இப்போ உங்ககிட்ட அதே மாதிரி x1 இருக்குது இன்ட்டு x1/2 அப்படின்னு இருக்குது. இது எப்படி எழுதுவீங்க? மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருக்குது. அப்போ மிக்சடு ஃப்ராக்ஷனை நம்ம என்ன கன்வெர்ட் பண்ணுவோம்? இம்ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணுவோம். விச் மீன்ஸ் x3/2. கரெக்டாக? அதாவது இப்படி இருக்குன்னு அர்த்தம். 2 1s are 2, 2 + 1 வந்து 3, 3/2. கரெக்டாக? ஸோ அந்த டேர்மை தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். இது ரெண்டுமே சேம் தான், எக்ஸ்ன்னு வச்சுப்போமே. இது x⁻1 நினச்சிக்கோங்க, இது 1/2 வச்சுப்போம். அப்போ இந்த மொத்த டேர்ம் எப்படி மாறும்? பவர் 3/2. அவ்வளோதான். அப்போ நம்ம இங்கே எழுதலாமா? விச் இஸ் ஈக்குவல் டு இந்த -2q ரைட் அப்படியே போடுங்க. 4πε0 a ஸ்கொயர் r ஸ்கொயர் 3/2 ரைட். ஸோ இந்த a இந்த p வெக்டர் p வெக்டர். ஸோ நம்ம டைபோல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஒன்று இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ டைபோல் மூமெண்ட் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, அந்த ரெண்டு சார்ஜஸ்ஸு மூமெண்ட் இருக்கிறது, அந்த ரெண்டு சார்ஜஸ்க்கும் அட்ராக்ஷன் இருக்கும்போது மூமெண்ட் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதுதான் நம்ம டைபோல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டைபோல் மூமெண்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, p வெக்டர் which is equal to 2aq p வெக்டர் கேப் அது. ஸோ இதுதான் டைபோல் மூமெண்ட்டுடைய வேல்யூ. அப்போது நமக்கு 2aq p வெக்டர் மொத்தமாக இருக்கா? அப்போ அதை நம்ம டைபோல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிடலாமா? அப்போ இதை நம்ம எப்படி மாத்திரம் பாருங்கள். ஸோ இது மொத்தமாக இன்ஸ்டெட் ஆஃப் தட் இந்த மைனஸ் அப்படியே தான் இருக்குது, மைனஸ் கேரி ஓவர் பண்ணிக்கோங்க. p வெக்டர் சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. பை இந்த 4πε0 அந்த a ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் 3/2 ரைட்டா? இப்போ நம்ம இங்கே என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, இந்த ரெண்டு சார்ஜ் நம்ம கன்சிடர் பண்ணும்போது இதனுடைய டிஸ்டன்ஸ் a ரைட். ஸோ இதனுடைய டிஸ்டன்ஸ் r. ஸோ இமேஜினரி நம்ம நார்மலாக கம்பேர் பண்ணும்போது இந்த ஆறுனுடைய டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப 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 அதிகம் வென் கம்பேர்ட் டு இந்த டிஸ்டன்ஸ், இந்த மிட் பாயிண்ட். இது a தான்
ரைட்டா? ஸோ இதனுடைய டிஸ்டன்ஸும் நம்ம கம்பேர் பண்ணும்போது இதோட டிஸ்டன்ஸ் தான் பெருசு அப்படின்றனால இந்த ஸ்மால் டிஸ்டன்ஸ் ஏவை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிவிடுவோம். ரைட்டா? சின்ஸ் இட் இஸ் வெரி வெரி ஸ்மால், அதாவது ஆர் வந்து கிரேட்டர் தென் ஏ அப்படின்னு சொல்லும்போது நான் ஏவை நெக்லெக்ட் பண்ணிடுறேன். அப்போ இந்த டேர்ம் எப்படி மாறும் பாருங்கள். விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி வெக்டார், அதாவது டைபோல் மொமெண்ட் 4 pi எப்சிலான் நாட். இந்த ஏ வந்து எனக்கு மொத்தமாக போயிடுச்சு. அப்போ எனக்கு இந்த ஆர் 3/2 அப்படின்னு இருக்குது. இதை நம்ம எப்படி எழுதலாம் பாருங்களேன். நான் இங்கே எழுதுகிறேன். ஆர் ஸ்கொயர் 3/2 மல்டிப்ளை தானே பண்ணுறோம். அப்போ இந்த டூவும் கேன்சல் ஆகிடுமா? வெறும் எனக்கு என்ன இருக்குது? ஆர் கியூப் மட்டும்தான் இருக்குது. அப்போது ஆர் கியூப் முடிஞ்சது, அவ்வளோதான். ஸோ இதுதான் நமக்கு இ டோட்டல். ரைட்டா? ஸோ இந்த மைனஸ் சைனை மறக்காதீங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதனா டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பயங்கரமாகவே இருக்குது. தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.